Hello friends, welcome back to Sasi Academy Online. இன்னைக்கு class 11 Computer Science previous year questions lesson wise நம்ம பார்க்கலாம். இதில் lesson 1 Fundamentals of Computers. இதில் என்ன 5 mark கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா discuss the various generation of computer. இது வந்து March 23லையும் March 20லையும் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம புக்கில் வந்து பேஜ் நம்பர் 1ல் இருக்குது. செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் வித் நீட் டயக்ராம். இது ஜூன் 23லையும் மார்ச் 19லையும் கேட்டிருக்காங்க. இது நம்ம புக்கிலோட பேஜ் நம்பர் 4ல் இருக்குது. எக்ஸ்பிளைன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். இது வந்து மே 22ல் கேட்டிருக்காங்க. இது பேஜ் நம்பர் 4ல் இருக்குது. ஸோ லெசன் 1 பொறுத்த வரைக்கும் இந்த 3-5 மார்க்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. இதை கொஞ்சம் தரவாக பார்த்துக்கோங்க. தென் 3 மார்க்ஸில் ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 6th ஜென்ரேஷன். இது வந்து மே 22ல் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 3ல் இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் கோல்டு போல்டிங் அண்ட் வார்ம் பூட்டிங். இது வந்து ஜூன் 23ல் கேட்டிருக்காங்க. இது பேஜ் நம்பர் 10ல் இருக்குது. ஸோ 3 மார்க்கில் இந்த 2 கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் சிபியூ. இது செப்டம்பர் 20ல் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 5ல் இருக்குது. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆன் ஏஎல்யூ. இது மார்ச் 20ல் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 5லே தான் இருக்குது. ரைட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் யூனிட். இது மார்ச் 23ல் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 5ல் இருக்குது. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் இம்பேக்ட் பிரிண்டர். இது வந்து மார்ச் 19ல் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 8ல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 3-5 மார்க், 2-3 மார்க்ஸ், 4-2 மார்க், இது மட்டும்தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு. இந்த கொஸ்டின்ஸில் நிறைய ரிப்பீட்டடும் இருந்திருக்கு. அதாவது திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா தரவாக பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் லெசன் 2 நம்பர் சிஸ்டம். இதில் 5 மார்க் எதுவுமே ப்ரீவியஸ் இயரில் வரல. 3 மார்க் வந்திருக்கு. ரைட் த ப்ரொசீஜர் டு கன்வெர்ட் ஃப்ராக்ஷன் டெசிமல் டு பைனரி. இது வந்து 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. மார்ச் 23ல் கேட்டிருக்காங்க. இது வந்து பேஜ் நம்பர் 19ல் இருக்குது. செகண்ட் கொஸ்டின் ரைட் ஏ நோட் ஆன் பைனரி நம்பர் சிஸ்டம். இது வந்து ஜூன் 23ல் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 16ல் இருக்குது. தேர்ட் கொஸ்டின் ரைட் த ட்ரூத் டேபிள் ஃபார் ஃபண்டமெண்டல் கேட்ஸ். இது வந்து மார்ச் 20லையும் கேட்டிருக்காங்க. மார்ச் 19லையும் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 39ல் இருக்குது. அப்புறம் 2 மார்க்கில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் த என்கோடிங் சிஸ்டம் தட் ரெப்ரசன்ட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் மெமரி. இது ஜூன் 23ல் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 25ல் இருக்குது. ஸோ செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தென் லெசன் 3ல் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். இதில் 5 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். இது ஜூன் 23லையும் கேட்டிருக்காங்க. மார்ச் 23லையும் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 42ல் இருக்குது. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட் சிடி அண்ட் டிவிடி. இது மார்ச் 20ல் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 46ல் இருக்குது. ரைட் த நோட் ஆன் இன்டர்ஃபேஸஸ் அண்ட் போர்ட்ஸ் அவைலபிள் இன் கம்ப்யூட்டர். இது வந்து செப்டம்பர் 20ல் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 46லையும் 47லையும் இருக்குது. ஓகேவா? 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த ப்ரோக்ராம் கவுண்டர். இது வந்து ஜூன் 23லையும் மார்ச் 19லையும் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 42ல் இருக்குது. வாட் இஸ் HDMI. இது செப்டம்பர் 20ல் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 47ல் இருக்குது. ஸோ லெசன் 3யை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மார்க், 2 3 மார்க், 2 2 மார்க். ஸோ ஒன்லி 5 கொஸ்டின்ஸ் தான் ப்ரீவியஸ் இயரில் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தென் லெசன் 4 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இதில் 5 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் அவுட் த யூசேஜ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஜூன் 23லையும் மார்ச் 20லையும் கேட்டிருக்காங்க. இது நம்மளுடைய புக்கில் பேஜ் நம்பர் 51ல் இருக்குது. எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அல்காரிதம் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது மார்ச் 23ல் கேட்டிருக்காங்க. இது நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 52ல் இருக்குது. எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து மார்ச் 19ல் கேட்டிருக்காங்க. இது பேஜ் நம்பர் 54ல் இருக்குது. தென் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் அவுட் த கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது ஜூன் 23ல் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 51ல் இருக்குது. ரைட் ஏ நோட் ஆன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அல்காரிதம் FI, FO அண்ட் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். இந்த கொஸ்டின் வந்து எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் 20ல் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 52லையும் 53லையும். 52 வந்து FI, FOலையும், 53 வந்து ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்டும் இருக்குது. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நேம் சம் ஆஃப் த பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ்டு இன் த பர்சனல் கம்ப்யூட்டர் அண்ட் ஆல்சோ மொபைல் டிவைஸ். இது மார்ச் 22ல் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 50ல் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. தென் இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது லெசன் 4ஓட 2 மார்க்கோட கண்டினியூஷன் வாட் இஸ் த மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது மார்ச் 19ல் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 51ல் இருக்குது. வாட் இஸ் GUI. இது வந்து மார்ச் 23ல் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 51ல் இருக்குது. வாட் ஆர் த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் லெவல்ஸ் அவைலபிள் இன் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். செப்டம்பர் 20ல் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 53ல் இருக்குது. ஸோ லெசன் 4ஐ பொறுத்த வரைக்கும் 3 5 மார்க், 2 3 மார்க், 4 2 மார்க் இருக்குது.
ஸோ கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த லெசனில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்குது. லெசன் 5ல் ஒர்க்கிங் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இதில் 5 மார்க்கில் 2 இருக்குது. எக்ஸ்பிளைன் த வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் May 22 கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 58 இருக்குது. எக்ஸ்பிளைன் த பார்ட்ஸ் ஆஃப் தி விண்டோஸ் இன் விண்டோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து September 20 கேட்டிருக்காங்க. இது பேஜ் நம்பர் 62 இருக்குது. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரைட் த 2 ways to create a new folder, இது வந்து March 23 கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 65 and 66 இருக்குது. ரைட் ஏ நோட் ஆன் ரீசைக்கிள் பின், இது வந்து June 23 March 20 2 வருஷம் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 72 இருக்குது. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் கால்ட் ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ், இது June 23 கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 60 இருக்குது. இது March 22 கேட்டிருக்காங்க. 2 வருஷம் கேட்டிருக்காங்க ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ். ஓகேவா? ஸோ லெசன் 5 பொறுத்த வரைக்கும் 2 5 மார்க், 2 3 மார்க், 1 2 மார்க். ஓகேவா? லெசன் 6ல் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன், இது June 23 கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 79 இருக்குது. டிஃபைன் அல்காரிதம், இது வந்து May 22 கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 85 இருக்குது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் லெசன் 6. அடுத்து லெசன் 7. லெசன் 6லேருந்து 2 2 மார்க் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. லெசன் 7 காம்போசிஷன் அண்ட் டீகாம்போசிஷன், இதில் 3 மார்க், 5 மார்க் இல்லை. இதில் 3 மார்க் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டீகாம்போசிஷன் March 20 கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 88 இருக்குது. வாட் இஸ் ஃப்ளோ சார்ட், ரைட் த அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது September 20 கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 89 இருக்குது. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் இரிட்டேஷன் September 20 கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 93 இருக்குது. லெசன் 8 பொறுத்த வரைக்கும் இரிட்டேஷன் அண்ட் ரிகர்ஷனில் வந்து ஒரே ஒரு 2 மார்க் மட்டும் தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ரிகர்ஷன், இது வந்து March 20 கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 108 இருக்குது. லெசன் 9ல் இன்ட்ரடக்ஷன் டு C++, இதில் வந்து 5 மார்க் வந்து 3 இருக்குது. What are tokens in C++? Explain the types of tokens in C++ with a suitable example அப்படிங்கிறது வந்து September 20 கேட்டிருக்காங்க. இது பேஜ் நம்பர் 116 இருக்குது. Explain about binary operators used in C++, இது வந்து March 23 கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ March 20 கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 120 இருக்குது. Explain the types of errors அப்படிங்கிறது March 22 கேட்டிருக்காங்க. March 20 கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 128 இருக்குது. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் what are the keywords, keywords can be used as a identifier, இது வந்து March 22 கேட்டிருக்காங்க. இதையே வந்து கொஞ்சம் மாற்றி ரைட் ஏ நோட் ஆன் கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர் அப்படின்னு March 20 கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான் மெயின் பண்ணுது. இது வந்து பேஜ் நம்பர் 116 இருக்குது. ரைட் ஏ நோட் ஆன் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இன் C++, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் C++ல என்ன இருக்குன்னு September 20 கேட்டிருக்காங்க. இது வந்து பேஜ் நம்பர் 120 இருக்குது. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் மீன் பை டோக்கன், நேம் த டோக்கன் அவைலபிள் இன் C++ அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இது March 23 கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 116 இருக்குது. வாட் இஸ் மீன் பை டைப் கன்வர்ஷன், அதுலேயே வந்துட்டு ரைட் இஸ் நோட் ஆன் இம்ப்ளீட் டைப் கம்ப்ரெஷன், இந்த வாட் இஸ் மீன் பை டைப் கம்ப்ரெஷன் கேட்டிருந்தாங்கன்னா 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதுலேயே வந்து இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷனை சேர்த்து கேட்டாங்க அப்படின்னா 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க March 19. இது வந்து பேஜ் நம்பர் 147 இருக்குது. ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். இது வந்து லெசன் 9 வரைக்கும், லெசன் 1லேருந்து லெசன் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இதை படிச்சிங்க அப்படின்னா மோஸ்ட் ரிப்பீட்லி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுலேயே நீங்கள் வந்து 70க்கு மோர் தென் 35 நியர்லி 45 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து இதோட பார்ட் 2 வீடியோ நம்ம சேனல்லே வரும், இதை பார்த்துருங்க. நான் பார்ட் 2 வீடியோ சீக்கிரம் போட்டுறேன். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.